அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மதுக்கடைகள் குறைக்கப்படும் என்று அரசு அறிவித்ததன் அடிப்படையில் எத்தனை கடைகள் குறைக்கப்பட்டுள்ளது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. மதுரை கைத்தறி நகர் பகுதியைச் சேர்ந்த மேகலா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். மதுரை கைத்தறி நகரில் பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்கள் வசித்து வருகிறோம். மதுரை கீழக்குயில்குடி பகுதியில் செயல்பட்டு வந்த அந்த டாஸ்மாக் மதுபான மாற்றி எங்கள் பகுதியில் திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த கடை திறக்கப்படக்கூடிய இடத்தில் மிக அருகாமையில் அரசு பள்ளி வழிபாட்டு தலங்கள் உள்ளது. இவ்வாறு உள்ள சூழலில் மதுக்கடை திறப்பது சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் இந்த கடை திறக்க அனுமதி வழங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இப்போது அந்த கடை திறக்கப்பட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவது மட்டுமல்லாமல் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் பாதிக்கப்படும் எனவும் இந்த கடை திறக்க தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது இந்த பகுதியில் கடை திறக்க தடை விதித்த நீதிபதிகள் தமிழகத்தில் போதை மறுவாழ்வு மையங்கள் செயல்பாடுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த மனு இன்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் போதை மறுவாழ்வு மையம் நடைபெறுவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்தார். அப்போது நீதிபதிகள் அரசு தரப்பில் அறிக்கையில் முழு விவரங்கள் இல்லை என கேள்வி எழுப்பினர். மேலும் தமிழகத்தில் மதுக்கடை குறைக்கப்படும் என அரசு அறிவித்ததன் அடிப்படையில் எத்தனை மதுக்கடைகள் குறைக்கப்பட்டுள்ளன, அதே போன்று போதை மறுவாழ்வு மையம் எத்தனை துவங்கப்பட்டுள்ளது என்பதும் அதில் எத்தனை நபர்கள் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் சிகிச்சை முடிந்து வெளியே சென்றிருக்கிறார்கள் என அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் தமிழக அரசிற்கு கேள்வியாக கேட்டு இருக்கின்றனர். மேலும் இது குறித்த இந்த விவரங்களை அந்த முழு விவரங்களை நிலை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.